ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய வணக்கம். பக்த வத்சலா என்கிற ஒரு அருமையான தலைப்பில் இன்று நாம் பகவானின் அந்த வாத்சல்யம் என்கிற ஒரு அற்புதமான கல்யாண குணத்தை அனுபவிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சைவ சமய பக்தஜன சபையினருக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் அடியேன் தெரிவித்து கொண்டு எனது இன்றைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அசங்கேய கல்யாண குண விஹார்ணவா என்று திருமாலை சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்தில் புகழ்கிறார். அதாவது கல்யாண குணங்களின் கூட்டங்களாக இருக்கிறார் திருமால் என்கிறார் சுவாமி ராமானுஜர். அப்படி திருமாலுக்கு இருக்கக்கூடிய பல கல்யாண குணங்களில் முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த வாத்சல்யம் அப்படிங்கிற ஒரு அதி அற்புதமான கல்யாண குணம். பக்த வத்சலா அப்படின்னா தன்னுடைய பக்தர்களிடம் பேர் அன்பு கொண்டவர் அப்படிங்கிறது தான் அதன் அர்த்தம். இன்னைக்கு இந்தியா முழுக்க எத்தனையோ திருக்கோயில்களில் அர்ச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளி நமக்கெல்லாம் திருவருள் புரிந்து கொண்டிருக்கிறார் திருமால். தன்னை அவர் பக்த வத்சலன் என்று காட்டி கொடுத்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் திருத்தலங்கள் பற்பல. அதில் முக்கியமான சில திருத்தலங்களை பற்றி தான் இன்றைய உபன்யாசத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா திருவிண்ணகரத்தை பற்றி பேசுவோம். திருவிண்ணகரம் என்று அழைக்கப்படக்கூடியது உப்பிலியப்பன் கோயில். இந்த திருவிண்ணகரம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் துளசி வனமாக துளசி காடாக இருந்த சமயம். அந்த சமயத்தில் மார்க்கண்டேய மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு தீவிரமான திருமால் பக்தர். பல வருடங்களாக தொடர்ந்து திருமாலை நோக்கி அந்த துளசி வனம் என்று அழைக்கப்படக்கூடிய திருவிண்ணகரத்தில் தவம் புரிந்து கொண்டிருந்தார். அவருடைய தவத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த திருமாலே தனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்பதே அவருடைய தவத்தின் நோக்கமாக இருந்தது. அதற்காகவே அவர் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தார். இந்த தவத்தை வைகுண்டத்திலிருந்து பெருமாளும் தாயாரும் பார்த்துட்டே இருந்தார். சரி, எப்படியாவது மார்க்கண்டேய மகரிஷியின் தவத்தை நாம் பலிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே தாயார் பூமா தேவியாக மார்க்கண்டேய மகரிஷியின் ஆசிரமத்திற்குள் நாம் போக வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்து சேர்ந்தார். ஒவ்வொரு நாளுமே மார்க்கண்டேய மகரிஷி என்ன பண்ணுவார், காலையில் எழுந்ததுமே அப்படின்னா தன்னுடைய ஆசிரமத்துக்கு சுற்றி இருக்கிற துளசி செடிகளுக்கு தண்ணீர் வார்ப்பது தான் அவர் செய்கிற முதல் வேலையாக இருந்தது. ஒரு நாள் அதே மாதிரி அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி இருந்த துளசி செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் வார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு துளசி செடியின் கீழே அழகான ஒரு பெண் குழந்தையை கண்டார். அந்த பெண் குழந்தையை பூமா என்று பெயரிட்டு தானே வளர்க்க ஆரம்பித்தார். அந்த பூமா திருமண வயதை எட்டிய பொழுது திருமால் அந்த பெண்ணை கரம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் மார்க்கண்டேய மகரிஷியின் தவத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு இதுவே நல்ல சமயம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு வயதான பெரியவரின் கோலத்தில் மார்க்கண்டேய மகரிஷியின் ஆசிரமத்தை வந்து அடைந்தார். அடைந்தவர் நேராக அந்த மார்க்கண்டேய முனிவரிடம் வந்து, ஐயா பெரியவரே, உங்கள் பொண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். தூக்கி வாரி போட்டது மார்க்கண்டேய மகரிஷிக்கு. ஐயா, நீங்களும் ரொம்ப பெரியவரா புராண புருஷரா தெரியுறீங்க. என்னுடைய பொண்ணும் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன குழந்தை. அவளுக்கு சரியா சமையல் கூட செய்ய தெரியாது. சரியா சொல்லணும்னா சமையல்ல உப்பு கூட போட்டு சரியா சமையல் செய்ய தெரியாதுன்னு மார்க்கண்டேய மகரிஷி மறுப்பு சொன்ன பொழுதும் அந்த பெரியவர் கோலத்தில் வந்திருந்த பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னா, சரி, உங்க பொண்ணை கூப்பிடுங்க, உங்க பொண்ணு என்னை பார்க்கட்டும், உங்க பொண்ணு என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம்னு சொல்லிட்டா அப்படின்னா இன்னிலிருந்து நான் என்னுடைய சமையலில் உப்பு சேர்ப்பதை விட்டு விடுகிறேன். உங்க பொண்ணை நான் என்னைக்கு கை பிடிக்கிறேனோ அன்றிலிருந்து உப்பை கைவிட்டு விடுகிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார்.
சரி, மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஒரு நம்பிக்கை, தன்னுடைய பொண்ணு நிச்சயமா இந்த முதியவரை டெஃபினட்டா நிராகரிக்க தான் போறா அப்படிங்கிற தைரியத்துல, அம்மா பூமாதேவி இதோ வந்து பார், ஒரு பிதாமகர் வந்திருக்கிறார், அந்த பிதாமகர் உன்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி கூப்பிட்டார். சமஸ்கிருதத்துல பிதாமகர் அப்படின்னா பெரியவர், வயதானவர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு, பிரம்மா அப்படின்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. பூமாதேவி அங்கேருந்து வந்தவள் நேராக அந்த பெரியவரை பார்த்து விட்டு, அப்பா நீங்க என்ன வந்திருப்பது பிதாமகர்னு சொல்லிருங்க, ஆனா வந்திருப்பது பிதாமகருக்கே பிதா அல்லவா அப்படின்னு கேட்டா. உடனே மார்க்கண்டேய மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. நாம அவரை பெரியவர் தாத்தா வந்திருக்கான்னு சொல்றோம், ஆனா நம்மளோட பொண்ணும் தாத்தாக்கு அப்பாவான கொள்ளு தாத்தானா வந்திருக்காருன்னு சொல்றா அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி மனசுல நினைச்சுட்டு, சரி தம் பொண்ணு நிச்சயமா இந்த திருமணத்துக்கு மறுப்பதான் சொல்ல போறாருன்னு நினைச்சார். ஆனா அந்த பெண் என்ன சொன்னா அப்படின்னா, இந்த பிதாமகரின் பிதாவை நான் திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு பூமாதேவி சொன்னதும் மார்க்கண்டேய மகரிஷிக்கு ரொம்ப மனசு கலங்கி போச்சு. என்னம்மா இப்படி சொல்ற நீ, நானோ அவரை வெறும் தாத்தான்னு சொன்னேன், நீயோ கொள்ளு தாத்தான்னு சொல்ற, அப்படி இருந்தும் நீ எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி கேட்டதும் அந்த பெண் சொல்றா, அப்பா நீங்க அவரை பிதாமகர்னு சொன்னீங்க, அதாவது பிரம்மா அப்படின்ற ஒரு அர்த்தத்துல, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பிதாமகருக்கே பிதா, அதாவது பிரம்மாவிற்கே தந்தையான திருமால் அல்லவா வந்திருக்கிறார், அதனால் அவரை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம்னு சொன்னேன் பூமாதேவி சொல்ல, மார்க்கண்டேய மகரிஷி அங்கே திரும்பி பார்க்க அங்கே சாட்சாத் நின்றது திருமால். அதுவே திருமாலே தான் அங்கே நின்றுட்டு இருந்தார். இன்னி வரைக்கும் கூட நாம ஒப்பிலியப்பன் கோயில போய் பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னா அந்த சன்னதியில ஒரு புறம் தான் பக்த வத்சலன் தான், தான் பக்தனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற கூடியவன் தான் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிற மாதிரி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒப்பிலியப்பன். ஒரு புறம் இந்த பக்கம் பூமாதேவி இருப்பா ஒப்பிலியப்பனுக்கு, இந்த புறம் மார்க்கண்டேய மகரிஷி இருப்பர். இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா லவண வர்ஜித ஸ்ரீனிவாசரா தான் அவர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒப்பில்லா அப்பன் ஒப்பிலியப்பன், உப்பில்லா அப்பன் உப்பிலியப்பன் அவர். என்னைக்கு மார்க்கண்டேய மகரிஷி அப்படிங்கிற பக்தனுக்கு நான் உப்பை விட்டுடுறேன்ட்டு வாக்கு கொடுத்தாரோ அதை யுகங்கள் யுகங்களாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார் ஒப்பிலியப்பன். தான் பக்தனுக்காக ஒரு வாக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பக்தனே அதை மறந்தாலும் தான் அந்த வாக்கை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் நிரூபணம் பண்ற மாதிரி இன்னைக்கும் நமக்கெல்லாம் காட்டி கொடுத்து கொண்டு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒப்பிலியப்பன். இதே கும்பகோணத்துல நடந்த மற்றொரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலும் அவனுடைய பக்தனுக்கு தான் ஒரு பக்த வத்சலன் தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி பெருமாள் பண்ணியிருக்கார். அந்த பெருமாள் யார் அப்படின்னா சாரங்கபாணி பெருமாள். சாரங்கபாணி கோவிலுக்கு நாம எல்லாருமே போயிருப்போம். அந்த உயரிய கோபுரத்தை பார்த்து நாம எல்லாருமே பல முறை வியந்திருப்போம். அந்த கோபுரம் எப்படி இவ்வளோ உயர்வா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு நாமளே பல முறை ஆச்சரியப்பட்டு போயிருப்போம். அந்த உயர்வான கோபுரத்திற்கு காரணமான பக்தரின் பெயர் லக்ஷ்மி நாராயணன் சுவாமி. அவருடைய ஒரே குறிக்கோள் என்னவாக இருந்தது சிறுவயது முதலே அப்படின்னு பார்த்தா, அந்த சாரங்கபாணி கோவிலுக்கு மிக உயர்ந்த கோபுரத்தை கட்டி விடணும் அப்படின்ற ஒரே இலக்கை தான் அந்த லக்ஷ்மி நாராயணன் சுவாமி அப்படின்ற பக்தர் தன்னுடைய மனசுக்குள்ள பிரார்த்தனையா வச்சுட்டே இருந்தார். அந்த லக்ஷ்மி நாராயணன் சுவாமியோட வேலையோ ரொம்ப செஞ்சுட்டு இருந்தது ஒரு எளிமையான வேலை தான். ஆனா எப்படியாவது எல்லார்கிட்டேந்தும் தானம் வாங்கியும் தான் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை சிறுக சிறுக சேமித்தாவது இந்த சாரங்கபாணிக்கு மிக பெரிய கோபுரம் கட்டி விடணும் என்பதற்காகவே இரவும் பகலுமாக உழைத்து கொண்டே இருந்தார் லக்ஷ்மி நாராயணன் சுவாமி. அவருடைய உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி எத்தனையோ முறை லக்ஷ்மி நாராயணன் சுவாமியிடம் நீங்க இப்படியே இருக்காதீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைன்னு உங்களுக்கு வரும்பொழுதுதான் நாளைக்கு உங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணுவதற்காகவாவது ஒரு குழந்தை இருக்கணும்னு பல முறை சொன்ன பொழுதும் லக்ஷ்மி நாராயணன் சுவாமி என்ன சொன்னார் அப்படின்னா, இதோ என்னுடைய சாரங்கன் இருக்கிறானே இங்கே, அவனேதான் என்னுடைய மகன், அவனேதான் என்னுடைய பிதா, அவனேதான் என்னுடைய உற்றார், என்னுடைய மாமா சித்தப்பா பெரியப்பான் எல்லாமாகவும் இருப்பது
இந்த சாரங்கபாணி பெருமாளே தான். அப்படி இருக்கும் பொழுது எனக்குன்னு எதுக்கு ஒரு தனி மகன் அப்படின்னு சொல்லி திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த கோபுரத்தை கட்டிவிட வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணித்தார் லட்சுமி நாராயணன் சுவாமி. அவருடைய அர்ப்பணிப்புக்கு பலனாக, அந்த முயற்சியின் பலனாக அவர் நினைத்த மாதிரியே ஒரு அதி அற்புதமான உயர்ந்த கோபுரத்தையும் கட்டிவிட்டு ஒரு ஐப்பசி தீபாவளி திருநாள் அன்று தன்னுடைய உயிரையும் துறந்தார் லட்சுமி நாராயணன் சுவாமி. அவருக்கு இந்த இறுதி சடங்கு செய்யறதுக்கு யாருமே முன் வரல, எல்லாருமே தயங்கினாங்க. அப்போ அந்த சாரங்கபாணி பெருமாள் என்ன பண்ணார்? தன்னுடைய பக்தனுக்காக பக்த வத்சலனாக நின்று என்றால் அந்த கோவிலின் அர்ச்சகரின் கனவில் தோன்றி, என்னுடைய பக்தனுக்காக நானே இறுதி சடங்கை செய்கிறேன், எனக்கு கையில ஒரு தர்பையை கொடுத்து என்னுடைய வஸ்திரத்தை ஈர வஸ்திரமா மாத்தி என்னுடைய பூனலை இந்த பக்கத்துல இந்த பக்கம் மாத்துங்கன்னு சொல்லி அந்த அர்ச்சகர்கிட்ட அவரை கனவுல சொல்லவும், அர்ச்சகர் அதே மாதிரி செய்ய அந்த இறுதி சடங்கை செய்து முடித்தார் சாரங்கபாணி பெருமாள். இன்னைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருஷா வருஷம் தீபாவளி அன்று சாரங்கபாணி கோவில்ல அந்த நடை என்பது மத்தியானம் வரைக்கும் சாத்தி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பெருமாள் இன்னி வரைக்கும் கூட ஈர வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஒரு கையில் தர்பப்புல்லை ஏந்தி கொண்டு அன்று முழுவதும் அவருக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுவது என்ன அப்படின்னா இந்த திதி சமையல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சார்த தளிகை, அதுதான் அவருக்கு அந்த நாள் அன்னைக்கு படைக்கப்படும். அந்த லட்சுமி நாராயணன் என்கிற பக்தனுக்காக இன்னி வரைக்கும் தானே அந்த பக்தனின் மகனாக இருந்து கொண்டு அந்த இறுதி சடங்கை, அந்த சிரார்த்தத்தை செய்து வைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார் பெருமாள். தனக்காக ஒரு பக்தன் ஒரு சிறு கைங்கரியம் செய்து விட்டால் கூட பொழுதும் அப்படி உருகக்கூடிய பெருமாள் தனக்காக இவ்வளவு பெரிய உயர்வான கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கும், செய்து முடித்த அந்த லட்சுமி நாராயணன் சுவாமியை நாம மரியாதை செய்ய வேண்டாமா அப்படிங்கிறதுக்காகவே யுகங்கள் தாண்டியும் இன்னியும் தன்னுடைய தீபாவளி திருநாளை இந்த மாதிரி கொண்டாடி நமக்கெல்லாம் தான் பக்தவத்சலன் தான், தன்னுடைய பக்தர்களின் மீது பேரன்பு கொண்டவன் நான் அப்படிங்கிறத நிரூபித்து கொண்டிருக்கிறார். இதே கோவில்ல நடந்த இன்னொரு விஷயத்தையும் நாம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, தன்னுடைய பக்தனான ஒரு ஆழ்வாருக்காக தன்னுடைய திருப்பெயரையே மாற்றிக்கொண்டு இன்றளவும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அதே சாரங்கபாணி பெருமாள். அந்த சாரங்கபாணி பெருமாளின் கோவிலில் இருக்கக்கூடிய ஆறாவமுத ஆழ்வார், அந்த ஆறாவமுத பெருமாளே அந்த இடத்துல நாம சொல்ல மாட்டோம். அந்த பெருமாள் பெயரை நாம் ஆறாவமுத ஆழ்வார் அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் அழைச்சிட்டு இருக்கோம். அதன் பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் ரொம்ப ஒரு அற்புதமான கதை அல்லது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். திருமழிசை ஆழ்வார் என்பவர் தன்னுடைய சீடரான கணிகண்ணன் என்பவரோடு சேர்ந்து காஞ்சிபுரத்திலிருந்து கும்பகோணம் நோக்கி இந்த சாரங்கபாணி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காகவே 3 நாட்கள் நடைப்பயணமா ஒரு சித்திர மாசம் நண்பகல் சமயம் இந்த சாரங்கபாணி பெருமாள் கோவிலை அடைந்தார். அந்த திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய சீடனோடு வந்திருந்த சமயம் திரை போட்டிருந்தது அந்த பெருமாளுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த உச்சிக்கால பூஜை அப்போ பெருமாளுக்கு பிரசாதத்தை அவங்க நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஸோ அதனால திரை போடப்பட்டிருந்தது. திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய சீடனோடு திரைக்கு இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தார். அங்க இருந்த கோவில் பணியாளர்கள்லாம் ஆழ்வார் எப்பொழுதுமே உற்சாகமா வருவாரே, ஆனா இன்னைக்கு மட்டும் அவருடைய முகத்திலேயே இவ்வளோ ஒரு வாட்டம் தெரியறது அப்படின்னுட்டு அந்த கணிகண்ணனை கூப்பிட்டு கேட்டார். ஏன்பா, உன்னுடைய ஆச்சாரியரான திருமழிசை ஆழ்வாரின் முகத்திலும் சரி உடல்லையும் சரி ஏன் இவ்வளவு தளர்வு, ஏன் இவ்வளவு வாட்டம் இருக்குன்னு கேட்ட பொழுது கணிகண்ணன் சொன்னாராம், ஆமா, என்னுடைய ஆச்சாரியரான திருமழிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து நடைப்பயணமாகவே இன்னைக்கு கும்பகோணம் அடைஞ்சிருக்கார். தொடர்ந்து 3 நாட்கள் நாங்க இடைவிடாது நடந்துட்டே வந்தோம். அது மட்டும் இல்ல, எந்த இடத்துலையுமே ஒரு வாய் கூட எதையுமே சாப்பிடல. இந்த சாரங்கபாணி பெருமாளை நான் தரிசனம் பண்ணாமல் நான் ஒரு வாய் கூட எங்கேயும் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை மனசுல வச்சுட்டே என்னுடைய ஆச்சாரியரான இந்த திருமழிசை ஆழ்வார் நடந்துட்டே வர, அந்த தொடர்ந்து நடந்து கொண்டே வந்ததால அந்த களைப்பு என்பது அவரது முகத்திலும் உடலிலும் தெரிகிறதுன்னு கணிகண்ணன் அந்த கோயில் பணியாளர்கிட்ட சொன்னார்.
இந்த கணிக்கண்ணன் கோயில் பணியாளரிடம் சொன்ன விஷயம் உள்ளே சயன கோலத்தில் இருந்த சாரங்கபாணி பெருமாளின் காதில் எட்டியது. உள்ள தெர போட்டிருந்தது. அந்த இடத்துல பெருமாளும் அர்ச்சகரும் மட்டுமே நின்றுட்டு இருந்தா. பாத்திரத்துல பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக சக்கர பொங்கலை சுட சுட வச்சுட்டு அர்ச்சகர் காத்துட்டு இருந்தார். அர்ச்சகர் அந்த பிரசாத பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூடியை திறந்து விட்டு பிரசாதம் காட்ட எத்தனைக்கும் பொழுது சாரங்கபாணி பெருமாள் திருவாய் மலர்ந்து அர்ச்சகரிடம் சொன்னாரா, அர்ச்சகரே, எனக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்வதற்கு முன் வெளியில் இருக்கும் என்னுடைய பக்தனான திருமழிசை ஆழ்வாரை உள்ளே அழையும் அப்படின்னு சொல்ல, அந்த அர்ச்சகரும் ஓடி வந்து திருமழிசை ஆழ்வாரை அழைக்க, அட பெருமாளே நம்மளை கூப்பிட்டுட்டாரான்னு சந்தோஷத்தோடு ஆழ்வாரும் உள்ளே செல்ல, பெருமாள் சொன்னாரா, ஆழ்வாரே, நீங்க ரொம்ப பசியோடு என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். அதனால இந்த சக்கர பொங்கல் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரசாத நெய்வேத்தியம் என்பது உங்களுக்கு தான் நான் முதல்ல கொடுப்பேன். நீங்க சாப்பிட்ட பிறகு மிச்சத்தை தான் நான் சாப்பிடுவேன்னு பெருமாள் சொல்ல, தூக்கி வாரி போட்டதாம் ஆழ்வாருக்கு. பெருமாளை என்ன சொல்றீங்க நீங்க? எப்பொழுதுமே பகவான் சாப்பிட்டதை மிச்சத்தை தான், அது சாதமாக இருப்பது எப்பொழுது பிரசாதமாக மாறுகிறது என்றால், அந்த சாதத்தை நாங்கள் பிரானான உனக்கு காண்பித்து விட்டு நாங்கள் உண்ணும் பொழுதுதான் அந்த சாதம் என்பதே பிரசாதமாக மாறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க மாத்தி சொல்றீங்களேன்னு கேட்க, பெருமாள் சொன்னாரா, என்னைக்குமே பக்தர்களுக்கும் பக்திக்கும் தான் நான் முதலிடம் கொடுப்பேன். அதனால ஆழ்வார் நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு எனக்கு தாங்கோன்னு பெருமாளை சொல்ல, சரி பெருமாளே சொல்லிட்டாரேன்னு சொல்லி மறுபேதும் சொல்லாமல் திருமழிசை ஆழ்வார் அந்த சக்கர பொங்கலை சாப்பிட மிச்சம் இருந்ததை அர்ச்சகர் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்தார். எப்பொழுதுமே பெருமாளைத்தான் பிரான்னு சொல்லுவோம். பெருமாளின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களை நாம் ஆழ்வார் ஆழ்வான் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல அந்த ஆறாவமுத பெருமாளும் சாரங்கபாணி பெருமாளும் ஒரே சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல நடந்த இந்த நிகழ்வுனால அன்னிலிருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னாக்க, திருமழிசை ஆழ்வார் என்று அழைக்கப்படுபவர் திருமழிசை பிரான் என்று அழைக்கப்பட ஆரம்பித்தார். அதே போல ஆறாவமுத பெருமாள் என்று அழைக்கப்படுபவர், ஆறாவமுத பிரான் என்று அழைக்கப்படுபவர் அன்று முதல் ஆறாவமுத ஆழ்வாராக அழைக்கப்பட ஆரம்பித்தார். 12 ஆழ்வார்களிலேயே பிரான் என்ற அடைமொழியோடு இருக்கக்கூடிய ஒரே ஆழ்வார் யாருன்னு பார்த்தோம்னா, சந்தேகமே இல்லாமல் அது திருமழிசை ஆழ்வார் தான். அவரை ரொம்ப சொல்லணும் அப்படின்னா திருமழிசை பிரான் அப்படின்னு தான் அழைப்பார். அதே மாதிரி ஆறாவமுத பெருமாளை நாம் எல்லாருமே ஆறாவமுத ஆழ்வான் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய வழக்கம் என்பது அன்றிலிருந்து மாறி போனது. இதே திருமழிசை ஆழ்வாரிடம் இன்னொரு பெருமாளும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தன்னுடைய திருநாமத்தை மாத்தின்ற லீலையும் நடந்தது. அது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காஞ்சிபுரத்துல நடந்தது. அந்த ஊரின் பெயர் திருவெக்கா. அந்த ஊர் பெருமாள் பேர் எதோத்காரி. அதாவது மீன் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிறது தான் அந்த பெருமாளின் திருநாமமே. இன்னி வரைக்கும் கூட எதோத்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்கிற திருநாமத்தை ஏந்தி கொண்டுதான் பெருமாள் இன்றும் சயனித்து கொண்டிருக்கிறார் அந்த திருக்கோயிலில். அந்த கோவில் சுத்தி தான் எப்பொழுதுமே திருமழிசை ஆழ்வார் தினமும் இருந்து கொண்டிருப்பார். அவரோடு கூடவே அவரையே தெய்வமாக பாவித்து கொண்டுதான் அவருடைய சீடரான அந்த கணிக்கண்ணனும் இருந்து கொண்டிருப்பார். எப்படி மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து தேவம் மற்ற அறியேன், எனக்கு தெய்வமே என்னுடைய ஆச்சாரியரான நம்மாழ்வார் தான் அப்படின்னு சொல்லி துதிப்பாரோ, அப்படித்தான் கணிக்கண்ணனுக்கும் தெய்வம் வேறு யாருமே இல்லை, என்னுடைய ஆச்சாரியரான திருமழிசை ஆழ்வார்தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த ஆழ்வாருக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பவராக இருந்தார் கணிக்கண்ணன். திருமழிசை ஆழ்வாரும் கணிக்கண்ணனும் இருந்த ஒரு ஆசிரமத்துல ஒரு வயதான மூதாட்டி பல வருடங்கள் அந்த ஆழ்வாருக்காகவும் கணிக்கண்ணனுக்காகவுமே பலவிதமான கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தாள். ஆசிரமத்தை சுத்தி பெருக்கிறது, தினம் பூக்களை கொண்டு வந்து கொடுக்கறது, பழங்களை கொண்டு வந்து கொடுக்கறது, இப்படி ஆழ்வார் செய்யக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் தன்னால் ஆன உதவிகளை செய்வது அப்படிங்கிற மாதிரிலாம் தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தாள் ஒரு வயதான பெண்மணி.
அவளுக்கு வயதாகி கொண்டே போனது. ஆனால் அதுவரை ஆழ்வாரிடம் தனக்கு இது வேணும் அது வேணும்னு அவ கேட்டதே இல்லை. பல வருடங்கள் அவள் தொடர்ந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் சேவை செய்து கொண்டே இருந்தாள். பார்த்தார் ஆழ்வார். ஒரு நாள் அந்த மூதாட்டியை அழைத்து, அம்மா, பல வருஷங்களா நான் கேட்காமலேயே அதி அற்புதமா இந்த ஆசிரமத்தை சுத்தியும் ஆசிரமத்துக்குள்ளேயும் பலவிதமான சேவைகளை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்னம்மா வேணும், என்ன வேணும் உனக்கு கேளு அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மூதாட்டி சொன்னாலாம், ஆழ்வாரே, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன தெரியுமா? எனக்கு உடல் பலம் இன்னும் நன்றாக இருக்க வேண்டும். ஏன் அந்த உடல் பலம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அப்பதான் தொடர்ந்து உங்களுக்கு நான் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு சேவை செய்வதற்கு தோதாக என்னுடைய உடல் பலம் என்பது என்னைக்குமே நீங்காமல் இருக்கும்படி நீங்களே எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பாட்டி கேட்டுக்கொண்டதற்கிணங்க பெருமாளிடம் விண்ணப்பித்தார் திருமழிசை ஆழ்வார். அதன் பலனாக அந்த மூதாட்டி இளம் யுவதியாக மாறி போனாள். அன்னியிலிருந்து என்ன எல்லாரும் கதை கட்டி விட்டாங்க அப்படின்னா, திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரம் சொல்றார். அந்த பாசுரம் யாரை பத்தி சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இளமை வந்துடுறது அப்படின்ற மாதிரி ஒரு கதை அந்த ஊரில் பரவ ஆரம்பித்தது. இந்த கதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்லவ மன்னனின் காதிலும் எட்டியது. ஒரு நாள் யதோத்காரி பெருமாளை திருமழிசை ஆழ்வாரும் கணிக்கண்ணனும் சேவித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மன்னன் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய பணியாட்களை ஆழ்வாரிடமும் கணிக்கண்ணனிடமும் அனுப்பி, மன்னன் உங்களை அவரை பற்றி பாசுரம் பாட சொல்கிறார். ஏன்னா பாடினா அவருக்கும் இளமை வந்துடும், இன்னும் நீண்ட காலம் அவரும் இந்த நாட்டை ஆளலாம் இல்லையா, அதற்காக உங்களிடம் இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க சொன்னார் மன்னன் அப்படின்னு சொன்ன பொழுது முதல்ல கணிக்கண்ணனிடம் அவர்கள் விண்ணப்பித்தார்கள். அப்போ கணிக்கண்ணன் சொன்னாராம், என்னுடைய ஆச்சாரியரான திருமழிசை ஆழ்வாரை தவிர வேறு யாரை பற்றியும் நான் பாடவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன்னு கணிக்கண்ணன் சொல்லிவிடவே அவர்கள் ஆழ்வாரிடம் கேட்டார்கள். ஆழ்வாரோ, நான் பெருமாளை தவிர வேறு யாரை பற்றியும் பாசுரம் இடவே மாட்டேன்னு சொல்ல மன்னனுக்கு அந்த செய்தி எட்டியது. ரொம்ப கடும் கோபம் கொண்டார் மன்னன். மன்னன் என்ன நினைச்சார் அப்படின்னா, கணிக்கண்ணன் சொன்னா உடனே ஆழ்வார் கேட்டுடுவார், கணிக்கண்ணனும் ஆழ்வாருமாக சேர்ந்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு தன்னை பற்றி பாசுரம் இடுவார்கள். அப்படி அவர்கள் பாசுரம் இடும் பொழுது தனக்கும் அந்த முதுமை என்பது வராமல் காக்கப்படும் அப்படின்னு மன்னன் நினைச்சார். ஆனா அவர் நினைத்ததற்கு எதிர்மாறாக நினைக்கவே அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, கோபம் கொண்டு கணிக்கண்ணனை இந்த நிமிஷமே இந்த நாட்டை விட்டு நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனேயே கணிக்கண்ணன் என்ன பண்ணார், சரி ராஜாவே சொல்லிட்டார் அப்படின்னா நம்மால இனி இங்கே இருக்க முடியாது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லு கணிக்கண்ணன் முதல்ல கிளம்புறார். கணிக்கண்ணன் கிளம்பினதுமே பின்னாடியே திருமழிசை ஆழ்வாரும் கிளம்புறார். கிளம்பினவர் சும்மா இல்லாம அங்க பின்னாடி படுத்து கொண்டிருந்த பெருமாளை பார்த்து, கணிக்கண்ணன் போகின்றான், காமரும் பூ கச்சி மண்ணா நீ கிடக்க வேண்டா அப்படின்னு பெருமாளை பார்த்து, பெருமாளே இதோ பார் கணிக்கண்ணன் போறான், கணிக்கண்ணன் போறாங்கிறதுனால சென்னா உடைய புலவரான நானும் கிளம்புறேன், நீ இங்க படுத்துட்டு இருக்க வேண்டாம், நீ என்ன செய்யணும் தெரியுமா, உன்னுடைய பக்தர்களாகிய நாங்க சென்ற பிறகு உனக்கென்ன இங்கே வேலை, உன்னுடைய அந்த பாய் போன்ற அந்த பாம்பனையை சுருட்டி கொண்டு நீயும் எங்களோடு பின்னாடிவான ஆழ்வார் தன்னுடைய பாசனம்படி சொல்ல, பெருமாளும் என்ன பண்ணார், தன்னுடைய அந்த பையனாக பாயா இருக்கக்கூடிய அந்த பாம்பனையை சுருட்டி கொண்டு பெருமாளும் பின்னாடியே கிளம்பினாராம். முதல்ல கணிக்கண்ணன் போறார், பின்னாடியே திருமழிசை ஆழ்வார். இவர்கள் இரண்டு பேரையும் பின்தொடர்ந்து தன்னுடைய அந்த நாகத்தை பாயாக சுருட்டி கொண்டு பெருமாளும் போயிட்டார். ஸோ 3 பேருமே போயிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, திருமாலின் திருமார்பில் இருக்கக்கூடிய திருமகளும் என்ன பண்ணினா, பெருமாளே கிளம்பிட்டார்னா நமக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு திருமகளும் கிளம்பி போயிட்டா. இவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா ஓரிக்கை அப்படிங்கிற ஒரு இடம். ஓரிக்கை அப்படின்னா ஓர் இரவு இருக்கை அப்படின்னு அர்த்தம். ஒரு இரவு கணிக்கண்ணன், திருமழிசை ஆழ்வார், அந்த பெருமாள், பெருமாளின் திருமார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, இவங்க 3 பேருமே அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. திருமகள் அந்த இடத்தை விட்டு விலகியதால
அந்த இடத்தில் இருள் சூழ்ந்தது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம், சந்தோஷம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பெருமாளோடும் திருமகளோடும் போய்விட்டது. அடுத்த நாள் காத்தால அந்த கோவிலோட கதவை திறந்து அர்ச்சகர் பார்க்கும் பொழுது அங்க பெருமாள் இல்லவே இல்லை. பெருமாளுடைய திருவிக்கிரக சிலை இல்லை. உடனே இந்த செய்தி மன்னரிடம் எட்டியது. போய் மன்னருக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அர்ச்சகர்கள்லேருந்து எல்லாருமே, மன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. எப்போ கணிக்கண்ணனை ஊரை விட்டு கிளம்புன்னு நீங்க சொன்னீங்களோ உடனேயே கணிக்கண்ணனோடு சேர்ந்து ஆழ்வாரோடு சேர்ந்து பெருமாளும் கிளம்பிட்டாங்க. அதனாலதான் பெருமாள் சன்னதியிலேயே இல்லைன்னு சொல்ல மன்னன் பதறி அடிச்சு கொண்டு ஓரிக்கை சென்று அங்கே இருந்த கணிக்கண்ணனிடமும் ஆழ்வாரிடமும் பெருமாளிடமும் கெஞ்சி கூத்தாடி திரும்பவும் திருவெட்கா வரும்படி கெஞ்சி கூத்தாடினார். அதன் பலனாக என்ன ஆயிற்று அப்படின்னா, முதல்ல கணிக்கண்ணன் சரி மன்னன் சொன்னார் என்பதற்காக கணிக்கண்ணன் கிளம்ப, அவரை பின்தொடர்ந்து திருமழிசை ஆழ்வாரும் கிளம்ப, அவரை தொடர்ந்து பெருமாளும் கிளம்பி திருவெட்கா வரா. வந்ததுமே ஆழ்வார் திரும்பவும் என்ன சொன்னார், பெருமாளே கணிக்கண்ணன் வந்தாச்சு, சென்னாவுடைய புலவரான நானும் வந்தாச்சு, இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா, உன்னுடைய அந்த பாய் மாதிரி சுருட்டிண்டு வந்தியே அந்த நாகம், அந்த பாம்பனையை நீ விரிச்சுண்டு மறுபடியும் படுன்னு ஆழ்வார் சொல்ல பெருமாள் அதே மாதிரி படுத்தாராம். ஆனா நமக்கெல்லாம் தெரியணும் இல்லையா, பெருமாள் ஆழ்வார் சொன்னபடி போனார் வந்தார், தான் ஒரு பக்த வத்சலன் தான் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் நிரூபணம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே முதலில் எந்த இடத்தில் தன் திருக்கையை வைத்துக்கொண்டு பெருமாள் படுத்தாரோ அந்த இடத்தில் தன் திருவடியையும், எந்த இடத்தில் தன் திருவடியை வைத்துக்கொண்டு பெருமாள் படுத்தாரோ அந்த இடத்தில் தன் திருக்கையையும் மாற்றி அமைத்துக் கொண்டு படுத்தாராம் பெருமாள். இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருவெட்கா எத்தோத்காரி கோவில போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கோவில்கள்லயும் வேற திக்குல சயனித்து கொண்டு படுத்து கொண்டிருப்பார் பெருமாள். ஆனா இந்த ஒரு கோயில்ல மாத்திரம் திக்கை மாற்றிக்கொண்டு படுத்து கொண்டிருப்பார் பெருமாள். ஏன்னா என்னுடைய பக்தன் சொன்னபடி செய்த பெருமாள் நான் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் காட்டணும். என்னுடைய பக்தன் என்பவன் ஒரு விஷயத்தை என்னிடம் சொல்லிவிட்டான் என்றால் அந்த பக்தனுக்காக நான் என்னுடைய பாம்பனையே சுருட்டி கொண்டு போய்விடுவேன் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டணும். அப்படிங்கிறதுக்காகவே இன்னி வரைக்கும் அதே மாதிரியான கோலத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக சயனித்து கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் பெருமாள். சரி, இவர் தான் இப்படி பாம்பனையையும் சுருட்டி கொண்டு போனார் அப்படின்னா இன்னொரு இடத்துல தன்னுடைய பக்தனுக்காக தான் சயனித்து கொண்டிருக்கும் அந்த பாம்பனையையே விட்டு தரையிலேயே படுத்துக்கொண்டு நான் ஒரு பக்தவத்சலன் தான் அப்படின்னு காட்டிய பெருமாள்களும் இன்று உண்டு. அந்த பெருமாளையும் நம்மால் சேவிக்க முடியும். அந்த ஸ்தலத்தின் பெயர் என்ன அப்படின்னா திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படக்கூடிய மகாபலிபுரம். அந்த கோவில இருக்கக்கூடிய பெருமாளின் திருநாமம் என்ன அப்படின்னா ஸ்தல சயன பெருமாள். ஸ்தலம் அப்படின்னா நிலம், மண். அந்த மண்ணிலேயே சயனித்து கொண்டிருக்கும் பெருமாள், அந்த நிலத்திலேயே சயனித்து கொண்டிருக்கும் பெருமாள் என்பதுதான் அந்த பெருமாளின் திருநாமத்தின் அர்த்தம். அந்த கோவில்ல போய் பார்த்தோம்னா எப்பொழுதுமே ஆதிசேஷன் படுக்கை இருக்கும் இல்லையா பெருமாளுக்கு. ஆனா அந்த திருக்கடல் மல்லையில மாத்திரம் ஆதிசேஷன் படுக்கையே கிடையாது பெருமாளுக்கு. சயன கோலத்துலதான் இருப்பார். அவருடைய படுக்கையாக அவர் எதை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா இந்த மண்ணையே, இந்த நிலத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமாள். அதன் பின்னணியிலும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. ஒரு பக்தன் எப்படி பெருமாள் மீது வத்சலனாக இருந்தான், பெருமாள் வத்சலனாக ஒரு பக்தன் இருந்ததால் அவன் மீது அந்த பெருமாள் எப்படி பக்த வத்சலனாக இருந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது அதே மகாபலிபுரத்துல தான். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புண்டரீகர் அப்படின்னு ஒரு மிக தீவிரமான திருமால் பக்தர் இருந்தார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா தினமும் பல பூக்களை பார்ப்பாராம். அப்பெல்லாம் ஸ்தலசயன பெருமாள் அங்க இல்லை, ஆனா அதே மகாபலிபுரம் இருந்தது. அதே கடல் அலை சீற்றத்தோட ஓங்கி ஓங்கி அலைகள்லாம் அப்படி போயிட்டு வந்த கதையெல்லாம் இருந்தது. இந்த புண்டரீகர் பார்த்துட்டே இருப்பார். சுத்தி சுத்தி நிறைய பூக்களெல்லாம் பார்ப்பார். பார்க்கும் பொழுதெல்லாம் பூக்களெல்லாம் சேகரிச்சுட்டே வருவார். ஒரு நாள் ஒரு அதி அழகான ஒரு தாமரை புஷ்பம் அவர் கண்ணுல பட்டதுமே அதை கையில எடுத்துட்டார். எடுத்துட்டவர் என்ன நினைச்சார்னா
இதை எப்படியாவது திருமாலிடம் கொண்டு போய் சேர்த்துடணும். திருமால் எங்க இருப்பார்? பார்க்கடல்ல தானே பள்ளி கொண்டிருப்பார். இதோ பார்க்கிறோமே இந்த கடல், இதுதான் பார்க்கடல். இந்த பார்க்கடலின் நடுவில் பாம்பனையின் மேல்தான் அந்த பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பார். நம்ம இந்த கடலை தாண்டி இந்த பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த கடலில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் நாம் வத்த செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பூவை ஏந்தி கொண்டு ஒரு கையில் கொட்டாங்குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த கடலில் இருந்த அத்தனை நீரையும் வாரி வாரி இறைச்சி மண்ணில் கொட்டின்றே இருந்தாராம் புண்டரீகர். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்களா, அது என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை செய்யறாரு இவரு. என்னைக்கு கடல் அலையிலேருந்து தண்ணியை எடுத்து கொட்டி என்னைக்கு கடல் நீரை இவர் வத்த செய்யறது, எப்படி போய் இவர் நடுவில் இருக்கிற பார்க்கடலை போய் பெருமாளை போய் பார்த்து பூவை சமர்ப்பிப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா நிறைய பேர் சிரிக்கவும் சிரிச்சாங்க, அவர்கிட்ட சொல்லவும் சொன்னாங்க. ஆனா அவர் மாத்திரம் உறுதியா நம்பினார். இல்ல அந்த பார்க்கடல் நடுவுல நிச்சயமா பரந்தாமன் இருக்கார். அந்த பரந்தாமனின் திருவடியில நிச்சயமா இந்த திருக்கமலத்தை கொண்டு போய் நான் சேர்த்து செய்தே தீர்வேன் அப்படின்னு இடைவிடாமல் கொட்டாங்குச்சியால தண்ணி எடுத்து கொட்டின்றே இருந்தாராம். நிஜமாகவே திருப்பார்க்கடலில் இருந்து பெருமாள் இந்த பக்தன் செய்யக்கூடியதை பார்த்தார். பக்த வத்சலன் அல்லவா அவர். என்ன பண்ணார்? ஒரு வயதான பெரியவரின் கோலத்தை எடுத்துக்கொண்டு அங்கேருந்து தன்னுடைய பாம்பனையை விட்டுவிட்டே வந்து விட்டார் பெருமாள். வந்தவர் என்ன சொன்னார்னா, என்னப்பா புண்டரீகா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். புண்டரீகர் சொன்னார், ஆமா அந்த கடல் நடுவுல பெருமாள் படுத்துன்னு இருக்கார். இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் வத்த செஞ்சுட்டு இந்த புஷ்பத்தை கொண்டு போய் பெருமாளின் திருவடியில நான் சேர்க்க போறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பெரியவர் சொன்னாராம், சரி நல்ல வேலை தான் நீ பண்ற, நானும் உனக்கு உதவி பண்றேன். நீ செஞ்சுட்டு இருக்கிற தண்ணீர் இறைச்சி கொடுக்குற வேலையை நான் பண்றேன். அந்த சமயத்துல எனக்கு நீ உணவை சமைத்து கொண்டு வந்து கொடுன்னு சொன்னதும் சரி அப்படின்னு பெருமாள் கைங்கரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரேன்ற சந்தோஷத்தினால புண்டரீகர் என்ன பண்ணாருன்னா அந்த பெரியவருக்காக உணவை சமைத்து கொண்டு வர சென்று விட்டார். அந்த புண்டரீகர் அப்படி மறையிற வரைக்கும் தானும் தண்ணி எடுத்து கொட்டுற மாதிரி பண்ணார் பெரியவர். கரெக்டா புண்டரீகர் வர அந்த கடல்ல இருந்த அந்த கடல் நீர்ங்கிறது சுத்தமா மறைஞ்சே போயிடுத்து. ஆச்சரியப்பட்டு போயிட்டார் புண்டரீகர். உடனே இந்த பெரியவர் சொன்னார், எனக்காக நீ சமைத்து கொண்டு வந்திருக்கல உணவு, அதை கொடுன்னு கேட்டதும் புண்டரீகர் அந்த உணவை அவரிடம் கொடுக்க அந்த உணவை சாப்பிட்டதுமே அந்த இடத்திலேயே படுத்துண்டாராம் பெருமாள். படுத்துண்ட பெருமாள் காமிச்சார், நான் தான் திருமால். எனக்காக நீ என்ன பண்ணின, அந்த பார்க்கடலையே வத்த செஞ்சு பார்க்கடல் நடுவுல வந்து எனக்கு என்னுடைய திருவடியில அந்த பூவை சமர்ப்பிக்கணும்னு நீ நினைச்ச இல்லையா? உன்னுடைய பக்தியை மெச்சி இந்த கடற்கரையின் ஓரத்திலேயே நான் சயனித்துக் கொள்கிறேன். என்னுடைய திருவடியில் இப்பொழுதே நீ அந்த மலரை சமர்ப்பி. இந்த யுகங்கள் எவ்வளவு முடிந்தாலும் என்னுடைய திருவடியில் நீ அப்படியே இருக்கணும்னு பெருமாள் சொல்ல, இன்னைக்கும் நம்ம போய் பார்த்தோம் மகாபலிபுரத்துல அப்படின்னா பூதத்தாழ்வார் திரு அவதாரம் செஞ்ச அற்புதமான ஸ்தலம் அது. அந்த இடத்துல பெருமாள் சயன கோலத்துல இருப்பார். அந்த இடத்துல நம்ம அந்த ஆதிசேஷனை பார்க்கவே முடியாது. ஆதிசேஷன் படுக்கையே இல்லாமல் நிலத்திலேயே படுத்து கொண்டிருப்பார் பெருமாள். அவருடைய திருவடியில இன்னைக்கும் புண்டரீக மகரிஷியும் இருக்கிறார். அவர் சமர்ப்பித்த அந்த தாமரை மலரும் அந்த கல்லு மாதிரி அந்த இடத்துல இருக்கதான் இருக்கு. சோ தன்னுடைய பக்தனுக்காக ஒரு பக்தனோட விரும்பிட்டான், அது நடக்கக்கூடிய விஷயமா நடக்காத விஷயமா, சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாத விஷயமான்னு பெருமாள் யோசிக்கிறதே கிடையாது. தன்னுடைய பக்தன் திடமாக நம்புகிறான், மகா விஸ்வாசம் கொண்டிருக்கிறான், தன்னை வந்து அடைவேன், தன்னிடம் அந்த தாமரை மலரை சேர்ப்பேன்னு தன்னுடைய பக்தன் நம்புறான். அப்படின்னா அந்த பக்தனின் நம்பிக்கையை தான் நிறைவேற்றி தீர வேண்டும் என்பதற்காகவே வந்து சென்றார் பெருமாள். வந்து செல்லவில்லை, வந்து இங்கேயே தங்கிவிட்டார். அப்படிங்கிறதுதான் இன்னி வரைக்கும் கூட அந்த ஸ்தலசயன பெருமாள் நமக்கெல்லாம் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். பக்த வத்சலா அப்படிங்கிற பெயரை எல்லா பெருமாளுக்குமே நம்ம பொதுவா அழைப்போம். அப்படின்னாலும் குறிப்பா கண்ணனை, கிருஷ்ணனை, அந்த குருவாயூரப்பனை பக்த வத்சலா அப்படின்னு ரொம்ப வாஞ்சையா அழைப்பார்கள் பக்தர்கள். குருவாயூர் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒலி என்னவா இருக்கும்னா, கண்ணா, கிருஷ்ணா, குருவாயூரப்பா, பக்த வத்சலா அப்படிம்பாங்க அந்த இடத்துல. இப்போ திருமலைக்கு போனோம்னா நம்மளை சுத்தி என்ன நாதம் கேட்கும்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ற ஒரே திருநாமம் தான். அந்த மாதிரி குருவாயூர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, அவங்க அந்த அனௌன்ஸ் பண்றவங்க கூட என்ன சொல்லுவாங்க,
கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணா குருவாயூரப்பாவோட கூட சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு நாமம் என்ன அப்படின்னா பக்த வத்சலன் அப்படிங்கிற அந்த நாமம். இன்னைக்கு குருவாயூருக்கு போனோம் அப்படின்னா அந்த குருவாயூரப்பனோட சன்னதிக்கு எதிர்த்தாப்புல பார்த்தோம்னா ஒரு போட்டோ மாட்டியிருப்பாங்க, ஒரு யானை போட்டோ, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் யானை போட்டோ, அந்த யானை பாகனோடு இருக்கக்கூடிய போட்டோ, அதே மாதிரி ஒரு யானையோட தந்தத்தையும் அங்க மாட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா குருவாயூரப்பன் தாம் மிகவும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு யானையின் தந்தத்தின் போட்டோவை இன்னி வரைக்கும் கூட நாம பார்க்கலாம். 1976 உயிரை விட்ட குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற அந்த யானையின் தந்தத்தையும் அந்த யானையின் புகைப்படத்தையும் இன்றளவும் பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார் குருவாயூரப்பன். இந்த குருவாயூர் கேசவன் அப்படின்ற கதையை கேட்டோம் அப்படின்னா அந்த குருவாயூர் கேசவன் பெருமாள் மேல பண்ண பக்தியையும் அந்த பெருமாள் அந்த குருவாயூர் கேசவனுக்காக எப்படி வாத்சல்யத்தை காட்டினார் அப்படிங்கிற கதையும் நம்மளால அப்படி மெய்மறக்க செய்யக்கூடிய ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த குருவாயூர் கேசவன், கேசவன் அப்படிங்கிறது ஒரு யானையின் பெயர். அந்த யானை சரியாக தன்னுடைய 10 வயதை எட்டிய பொழுது அந்த யானையை ஒரு மன்னன் என்ன பண்ணார்னா, நீலாம்பூரை சேர்ந்த ஒரு மன்னன் தான் ஒரு வழக்கில் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னா அந்த யானையை கோவிலுக்கு நேர்ந்து விடுகிறேன் அப்படின்னு வேண்டின்றாராம். அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றுவிட அந்த கேசவன் அப்படிங்கிற யானையை குருவாயூர் கோவிலுக்கு அவர் வேண்டுதலாக சமர்ப்பித்து விட்டார். முதலெல்லாம் அந்த யானை அவ்வளோ ஒரு சாத்வீகமான யானையாக இல்லை, ரொம்ப முரட்டுத்தனம் உள்ள யானையாகவும் அறிவு என்பதோ சாதுரியம் என்பதோ அவ்வளவாக இல்லாத யானையாக அது இருந்தது. ஆனா தொடர்ந்து அந்த குருவாயூரப்பனின் பிரசாதத்தை சாப்பிட்டு 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 கிருஷ்ண பக்தி மிகுந்த யானையாக அது மாறிவிட்டது. என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த யானை ஏகாதசி அன்னினா ஃபுல்லா பரப்பட்டுன்னு இருக்குமா. இந்த பாகன் எவ்வளவோ முயன்று என்னென்னமோ சாப்பிட சொல்லி கொடுத்தாலும் ஏகாதசி வந்தாச்சுன்னா அந்த யானைக்கு நல்லா தெரியுமா, இந்த கேசவன் யானைக்கு அன்னைக்கு ஃபுல்லா உபவாசம் இருந்து அது குருவாயூரப்பனே அப்படியே மெய் மறக்க வெளியில இருந்து பார்த்துட்டே இருக்குமா. அந்த தொடர்ந்து அந்த கோவிலையே அது அப்படியே சுத்தி 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 வந்துட்டே இருந்தது. அந்த கோவில்ல என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா குருவாயூரப்பனை தன்னுடைய முதுகில் ஏழை பண்ணிட்டு போகணும், சுமந்து கொண்டு போகணும் ஒரு யானை அப்படின்னா அந்த யானைகளுக்கெல்லாம் அங்க ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்துல எந்த யானை முதலிடம் பிடிக்கிறதோ அந்த யானைக்கு தான் அந்த பெருமாளை ஏழை பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த தகுதி என்பது கிடைக்கும், அந்த பரிசு என்பது கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுதெல்லாம் தானே முன்னிலை வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கேசவன் அப்படின்ற யானை அரும்பாடுபட்டு ஓடி 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 ஒவ்வொரு தரமும் அதுவே முதல் பரிசை வாங்கி அதுவே இந்த முதல் தகுதியும் வாங்கி பல வருடங்கள் குருவாயூரப்பனை தன்னுடைய முதுகில் சுமந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்ற யானையாக அந்த குருவாயூர் கேசவன் இருந்தது. அந்த குருவாயூர் கேசவன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குருவாயூரப்பனோட திருவுருவ சிலையை யாராவது எடுத்துன்னு வந்தா மட்டுமே தான் தன்னுடைய முன்னங்காலை காட்டுமே தவிர வேற யாராவது சும்மா ஏறணும் அப்படின்னா தன்னுடைய காலை காட்டவே காட்டாதான். வேற நீங்க எதை எடுத்துன்னு வந்தாலும் என்னுடைய பின்பக்கம் வழியா தான் நீங்க ஏறணும். குருவாயூரப்பனை நீங்க எடுத்துன்னு வந்தால் மட்டுமே தான், குருவாயூரப்பனின் திருவுருவ சிலையை நீங்க எடுத்துட்டு வந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நான் முன்னிலை கொடுப்பேன், உங்களை நான் முன்னிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அப்படி குருவாயூரப்பன் மேல ஒரு பக்திய அளப்பறையா பக்தியை காட்டியதாம் அந்த குருவாயூர் கேசவன். பல வருடங்கள் தொடர்ந்து அதுவேதான் அத்தனை கைங்கரியங்களும் செஞ்சுட்டு வந்தது. அத்தனை திருவிழாக்களிலும் குருவாயூர் திருவிழா அப்படின்னாலே குருவாயூர் கேசவன் தான் குருவாயூரப்பனை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு சீவேலியா இருந்தாலும் சரி எந்த திருவிழாவா இருந்தாலும் சரி குருவாயூர் கேசவன் மட்டுமே தான் அந்த குருவாயூரப்பனை ஏழை பண்ணி கொண்டு வருவார். அப்போ ஒரு பல வருடங்கள் ஆனதும் குருவாயூர் கேசவனுக்கும் முதுமையும் எட்டி பார்த்தது, நோயும் எட்டி பார்த்தது. சரி நம்மளால இனி செய்ய முடியாதுன்னு அதுக்கே தோண ஆரம்பிச்சது. அப்ப தொடர்ந்து அந்த மாதிரி வயதாக வயதாக அவங்க தொடர்ந்து ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்வு ஏற்பட்டு முதல் நிலையிலேயே வந்து கொண்டிருந்த குருவாயூர் கேசவன் மெல்ல 2வது நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த கோயில் வழக்கப்படி எந்த யானை முதல்ல வருதோ அந்த யானைக்கு தான் பெருமாளை சுமந்து கொண்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்.
ஸோ ஒரு வருஷம் அந்த கேசவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னதும் ரொம்ப தூரத்துல அந்த கேசவனை கொண்டு போய் அவங்க செயின் போட்டு கட்டி வச்சுட்டாங்களாம். வேற ஏதோ ஒரு யானை குருவாயூரப்பனை சுமந்து கொண்டு செல்வதை பார்க்க பொறுக்க முடியாமல் தனக்கு போட்டிருந்த சங்கிலியெல்லாம் அறுத்து விட்டுட்டு ஓடி வந்துதான் குருவாயூர் கேசவன் ஓடி வந்து எம்மேல குருவாயூரப்பனை வைங்கோ, எம்மேல குருவாயூரப்பனை வைங்கோன்ற மாதிரி கதறி அந்த குருவாயூரப்பனை தானே சுமந்து கொண்டு போகணும்னு பண்ணிட்டே இருந்துதான். அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை இது என்ன நடக்கிறதுன்னு. இது ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, தொடர்ந்து ஒரு 3-4 தரம் இதே மாதிரி அந்த ஓட்டப்பந்தயத்துல இது 2வது இடம் பிடிக்கிறது. அதனால அவங்களால இந்த குருவாயூர் கேசவனுக்கு அந்த ஒரு தகுதியை தர முடியலங்கும் பொழுதெல்லாம் வேற யாரோ ஒரு யானை, வேற ஏதோ ஒரு யானை குருவாயூரப்பனை சுமந்தா கேசவனுக்கு பொறுக்காமல் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கவே அந்த கோவில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவ பிரசனம் போட்டு பார்த்தாங்க. ஏன் வந்து இந்த கேசவன் இப்படி பண்றது? வேற ஒரு யானை மேல குருவாயூரப்பனை வச்சோம்னா எங்கேயோ கட்டி வச்சிருந்தா கூட இந்த கேசவன் அந்த செயினெல்லாம் அறுத்துண்டு வந்து இந்த மாதிரி முரட்டத்தனம் பண்றதே ஏன் அப்படின்னு பிரசனம் போட்டு பார்த்த பொழுது அவங்களுக்கு பிரசனத்துல என்ன வந்ததுன்னா இந்த குருவாயூர் கேசவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த கேசவனே குருவாயூரப்பனை சுமந்து கொண்டு செல்லட்டும்ங்கிற மாதிரி பிரசனம் வந்துதான். ரொம்ப சந்தோஷமாயிடுதான் குருவாயூர் கேசவனுக்கு. வயசாச்சு, தளர்ந்தது, பலவித நோய்களுக்கு ஆட்பட்டு போச்சு. ஒரு ஏகாதசி அன்னைக்கு, அடுத்த நாள் ஏகாதசி, அதுக்கு முன்னாடி நாள் இந்த குருவாயூர் கேசவன் கடைசியா பெருமாளை சீவேலியில சுமந்து கொண்டு போறது தனக்கு நன்னா தெரிஞ்சு போயிடுத்து. இன்னியோட நமக்கு அவ்வளவுதான், இனி இந்த குருவாயூரப்பனை நம்ம ஏழை பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க போறது இல்லை. ஆனா கோவில்லையே நம்ம உயிரை விட்டுட்டோம் அப்படின்னா கோவில்ல எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய ஒரு அசௌகரியமா ஆயிடும்ன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாளை சுமந்து கொண்டு வந்து அந்த எந்த இடத்துல சேர்க்கணுமோ சேர்த்துட்டு கோவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல போய் தானே உக்காந்துண்டு தன்னுடைய தும்பிக்கையை மட்டும் தூக்கி அந்த குருவாயூர் கோவில் கோபுரத்தை பார்த்து கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு அந்த யானையின் மொழியிலேயே அந்த குருவாயூரப்பனையும் கிருஷ்ணனையும் கூப்பிட்டு உயிர் துறந்ததாம் அந்த குருவாயூர் கேசவன் என்னும் அந்த பக்த யானை. அது ஒரு யானை என்றாலும் அந்த யானையின் பக்தியை மெச்சி அந்த பக்த வத்சலனாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் எவ்வளவோ யானைகள் எவ்வளவோ சேவைகள் செஞ்சுட்டு இருக்கு குருவாயூர்ல. ஏன்னா இன்னைக்கெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா அந்த குருவாயூர்ல போனோம்னாலே இந்த யானைகள் வரக்கூடிய அழகதான் நம்ம பார்ப்போம். ஆனா குருவாயூரப்பனின் அந்த பிரியத்தை சம்பாதித்த ஒரு யானை என்பதாலேயே இன்னைக்கும் பெருமாள் அந்த குருவாயூர் கேசவனின் தந்தத்தையும் புகைப்படத்தையும் பார்த்து கொண்டே நமக்கெல்லாம் என்ன காட்டி கொண்டிருக்கிறார்? நீ எந்த மொழி வேணா பேசு, மொழி பேசாமல் போ, என்னோடு நீ மனதளவில் எனக்கான பக்தியை நீ செலுத்திவிட்டால் போதும், நீ மனதளவில் என்னோடு பேசக்கூடிய மொழியையும் நான் அங்கீகரிப்பேன், உன்னுடைய உண்மையான பக்தியை நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு அந்த குருவாயூர் கேசவன் வழியா நமக்கெல்லாம் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் குருவாயூரப்பன். அதே குருவாயூர்ல தான் இன்னொரு விஷயமும் நடந்தது. அதுவும் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கூட இன்னி வரைக்கும் கூட இப்ப நாளைக்கு போய் காத்தால நிர்மாலய சேவைம்பாங்க, அது ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு. அந்த காத்தால 3 மணிக்கு போய் குருவாயூரப்பனை சேவிச்சோம்னா ஒரு சின்ன சிகப்பு வஸ்திரத்தை மட்டுமே உடுத்தி கொண்டுதான் அந்த குருவாயூரப்பன் கண்ணன் நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பார். அந்த சிகப்பு வஸ்திரம் ஏன் குருவாயூரப்பன் உடுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் தான் ஒரு பக்த வத்சலன் தான் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூரூர் அம்மா அப்படின்னு ஒரு வயதான மூதாட்டி. அந்த அந்த பாட்டிக்கு குருவாயூரப்பனை விட்டா வேற யாருமே உறவுக்காரங்க அப்படின்றது கிடையாது. அவளுடைய ஒரே விஷயம் என்னவா இருந்தது, டெய்லி செய்யக்கூடிய நடவடிக்கை என்னவா இருந்ததுன்னா காத்தால எழுந்துப்பா, குளிப்பா, 3 மணிக்கு போய் குருவாயூரப்பனை சேவிப்பா, திருப்பி வருவா, சமைப்பா, சாப்பிடுவா, மறுபடியும் மத்தியானம் போய் குருவாயூரப்பனை சேவிப்பா, சாயந்தரம் திருப்பி சேவிப்பா, ராத்திரி நட சாத்திர வரைக்கும் போயிட்டு 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 குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு வருவா. இது ஒன்ன மட்டும்தான் அவ பண்ணிட்டு இருந்தா. அவ வீடோ ஒரு காட்டு பாதையில செல்லக்கூடிய வீடா ஒரு தூரத்துல இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் லட்சியமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய லட்சியம் என்பது தினம் குருவாயூரப்பனை 3 வேளையும் சென்று தரிசனம் செய்வது மட்டுமே தான் அப்படிங்கிறத மட்டுமே வச்சுண்டு கூரூர் அம்மா தினமும் குருவாயூரப்பனை சேவிக்க வருவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தா பயங்கர மழைக்காலம்,
ஒரே இருட்டிண்டு வந்தது. ஆனாலும் இன்னைக்கும் நம்ம குருவாயூரப்பனை சேவித்தே தீர வேண்டும் என்பதற்காக இரவு வேளை இருட்டையும் பொருட்படுத்தாமல் குருவாயூரப்பனை தரிசனம் செய்ய வந்தாள் குரூரம்மா. கோவில் நடை சாற்றப்பட்டு விட்டது. பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு. நடை சாற்றப்பட்ட உடனேயே விடாத மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டித்து எல்லா இடத்துலையும் இருள் சூழ்ந்தது. அவளுடைய வீடு இந்த பக்கம் திரும்பினா வீடு, இந்த பக்கம் திரும்பினா காடு. அவள் வீடும் கொஞ்சம் காட்டு பகுதியில் தான் இருக்குனாலும் அந்த காட்டு பகுதி வழியாக கொஞ்சம் நடந்தால் அவள் வீடு வந்துடும். இதே இந்த பக்கம் அவள் திரும்பினானா ஃபுல்லாக காட்டுலேயே தான் அவள் நடந்து போகணும், வழி தவறி போயிடுவா. ஆனால் அன்னைக்கு சோதனையாக என்ன நடந்ததுன்னா, இந்த பக்கம் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு போகாமல் அந்த இருட்டில் வழி தெரியாமல் அடிக்கிற மழையில் அந்த மின்னலும் இடியும் தொடர்ந்து அவளை போட்டு வாட்டி வதைக்கும் பொழுது எப்படி போகணும் தன் வீட்டுக்குன்னே தெரியாமல் அவன் என்ன பண்ணா, காட்டு வழிக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டான். இப்படி திக்கு தெரியாத காற்றுனா திக்கு இருட்டான காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தா. தன்னுடைய காலிலேயே நிறைய சர்ப்பங்கள் பாம்புகள்லாம் போகிறது வர அவள் உணர்ந்தா. அந்த பாட்டி சரியா கண்ணும் தெரியாது, அவளுக்குன்னு சொல்லிக்க உறவோ உற்றாரோ யாருமே கிடையாது. அவள் எப்பொழுதுமே கூப்பிடுறது குருவாயூரப்பா கிருஷ்ணா மட்டும்தான். என்ன ஜுரம் வந்தாலும் சரி, என்ன தலைவலி வந்தாலும் சரி, எப்பொழுதுமே குருவாயூரப்பன் கிருஷ்ணனை தான் அவள் கூப்பிட்டுட்டே இருப்பா. அந்த குருவாயூரப்பனே தான் மருத்துவனா வந்து யார் வழியாவோ மருந்தை கொடுத்து அவளுடைய தலைவலியையும் ஜுரத்தையும் சரி பண்ணிட்டு வந்தார். ஸோ அந்த காட்டுக்குள்ள போயின்னு இருக்கா. எங்கெங்கயோ சிங்கமும் சிறுத்தையும் புலியும் உருவற சத்தம்லாம் அவளுக்கு கேட்கறது. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டா. பாதி தூரம் நடந்து வந்த அப்புறம் தான் தப்பான பாதையில நடந்து வந்துட்டோம், இந்த பாதையில நடந்து போனோம் அப்படின்னா நம்மால நம்ம வீட்டை எட்ட முடியாதுன்றது அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஆனா திரும்பி தன்னுடைய சரியான பாதையில போறதுக்கும் அவளுக்கு தெரியல. அந்த இடத்துலயே பாதியிலே நின்றுண்டு குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணான்னு கத்தின்ண்டே இருந்தா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிறுவன், மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் சிரிச்சுட்டே வரான். வந்துட்டு, என்ன பாட்டி, உன்னுடைய வீட்டை தொலைச்சிட்டு நீ நிக்கிறியா? வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழி தெரியாம நீ நிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, என்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு பாதை தெரியாம தான் நான் நிக்கிறேன், உன்னை என்னை கூட்டிட்டு போறியான்னு கேட்கறான். உடனே அந்த சிறுவன் சொல்றான், உன் வீடு எனக்கு நல்லா தெரியுமே, நான் கூட்டிட்டு போறேன், வாங்க பாட்டி, என் கையை பிடிச்சுக்கோங்கன்னு அந்த சிறுவன் சொல்றான். பாட்டி கேட்கறா, என்னுடைய வீடு உனக்கு எப்படிப்பா தெரியும்? நீ என்ன முன்ன பின்ன பார்த்ததில்ல, நானும் உன்னை பார்த்ததில்ல, ஆனா என்னுடைய வீட்டுக்கு நான் சரியா கூட்டின்னு போறேன் நீ சொல்றிய, எப்படிப்பான்னு கேட்டதும் அந்த சிறுவன் சொல்றான், பாட்டி, நீ தான் தினமும் உன் வீட்டில இருந்து கோவிலுக்கு வரதை நான் பார்த்துட்டு இருக்கேனே, அதனால உன்னுடைய வீட்டுக்கு நீ எப்படி போவேன்னு எனக்கு தெரியும், உன் வீட்டின் பாதை உன்னோட எனக்கு நல்லா தெரியும், உன்னை நான் ஜாக்கிரதையா கூட்டின்னு போய் விடுறேன் பாட்டி, என்ன நீ தைரியமா நம்பலாம், என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்ல. பாட்டியும் சரி, வேற வழி இல்லை, நம்மளால வீட்டுக்கும் திரும்பி போக முடியல, ஒரு சிறுவன் வந்திருக்கான், அவன் நம்மளை ஏமாத்த மாட்டான், நம்மளுடைய வாயிலையோ குருவாயூரப்பனின் திருநாமம் இருக்கு, நம்மளுடைய மனசுலையோ அந்த கிருஷ்ணனின் திருவடி சம்பந்தமான நினைவு இருக்கு, இந்த திருநாமமும் திருவடியும் நம்மளை யாரையுமே நம்மளை ஏமாத்த விடாதுன்னு நம்பி அந்த சிறுவனின் கையை பிடித்து கொண்டு போகிறாள். சரியாக பாட்டியின் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான் அந்த சிறுவன். சிறுவன் சேர்த்துட்டு கேட்கறான், பாட்டி, சரியானபடி உன்னை நான் உன் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேனா அப்படின்னு கேட்கறான். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. ரொம்ப நன்றிப்பா, என்னை முன்ன பின்ன நான் உன்னை பார்த்ததில்லை, ஆனா நீயும் என்னை பார்த்துருக்க, என்னோட வீடு உனக்கு தெரியுங்கிற, நீ இவ்வளோ பெரிய பேருதவி பண்ணியிருக்க, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்க, அந்த பையன் சிரிச்சுட்டே கேட்கறான், பாட்டி, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒரே ஒரு விஷயம்தான் வேணும், என்ன தெரியுமா, கொற்ற மழையில நான் நனைஞ்சிட்டேன், திருப்பி நான் எங்க வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணும், அதனால நீ எனக்கு என்ன பண்ற அப்படின்னா, ஒரே ஒரு ஈரம் இல்லாத வஸ்திரம், ஒரு சிறு துண்டு கொடு, என் இடுப்புல நான் கட்டின்னு போற அளவுக்கு நீ இந்த வஸ்திரத்தை கொடுத்தா போதும்னு சொல்ல. பாட்டி சுத்தி முத்தி பாக்குறா, அவகிட்ட ரொம்ப பெரிய துணிமணிகளோ எதுவுமே இல்லை. தான் கட்டின்னு இருந்த அந்த சிகப்பு புடவையிலேயே ஒரு பக்கம் ஈரம் இல்லாமல் இருந்தது. அதனால என்ன பண்ணினா, அந்த புடவையிலேயே ஒரு நுனியை கிழிச்சு அதையே வஸ்திரமாக அந்த பையனின் இடுப்பில் சொருகினா. உடனே அந்த பையன், ஆஹா, ரொம்ப ஜோரா இருக்கே, இந்த கலரும் அதுவும் ரொம்ப அருமையா இருக்கு பாட்டி, உடம்புக்கும் ரொம்ப மென்மையா இருக்கு, சரியான ஒரு துணியை கொடுத்தியே நீ, ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சிரிச்சுட்டே இந்த பையன் ஓடியே போயிட்டான். அடுத்த நாள் வந்தது.
திரும்பவும் பாட்டி காத்தால 2 மணிக்கு எழுந்துக்கிறா. 3 மணிக்கு நிர்மாலய தரிசனம் பார்க்கறதுக்காக குருவாயூருக்கு போறா. குருவாயூர்ல போய் நிற்கும் பொழுது அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவளுக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த அர்ச்சகர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அதுவரை அவர்கள் யாருமே சிகப்பு வஸ்திரத்தை குருவாயூரப்பன் மீது சாற்றியதே இல்லை. அந்த அர்ச்சகர் வேற ஏதோ ஒரு துணியை தான் சாத்தி இருக்காரே தவிர முன்னாடி நாள் இரவு அந்த சிகப்பு துணியை அவர் சாத்தவே இல்லை. ஆனா காத்தால பார்க்கும் பொழுது குருவாயூரப்பன் சிகப்பு துணியை சாற்றி கொண்டு நிற்கிறான். அர்ச்சகருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. குரூர் அம்மாக்கு நன்னா தெரிஞ்சு போயிடுத்து, நேத்தி வந்தவன் குருவாயூரப்பன் தான் அப்படின்னு. அவங்க எவ்வளவோ அந்த வஸ்திரத்தை எடுக்கணும்னு பார்க்கும் பொழுதும் பெருமாளிடம் இருந்து அந்த வஸ்திரத்தை எடுக்க முடியவில்லை. அப்புறம் குருவாயூரப்பனே அர்ச்சகரிடம் தெரிவித்து விட்டார், அது குரூர் அம்மா என்ற பக்தை கொடுத்த அந்த துணி. இனிமேல் தினமுமே இந்த நிர்மாலய தரிசனத்தின் போது அந்த பக்தை கொடுத்த அந்த துணியை நான் மரியாதை செய்யும் விதமாக எவ்வளவு நாட்கள் ஆனாலும் இந்த பழக்கத்தை மாத்திரவே கூடாது. தினமும் சிகப்பு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் நான் நிர்மாலய தரிசனத்திற்கு என்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் தருவேன் அப்படின்னு அர்ச்சகர் வழியா குருவாயூரப்பன் சொல்லிட்டான். சோ நாம கொடுக்கிற ஒரு விஷயம் அது எளிமையான விஷயம்தான். இதை எப்படி நம்ம பெருமாள் ஏத்துப்பாரு? 10,000 கொடுக்கலையே, 20,000 கொடுக்கலையே, அதை செய்ய முடியலையே, இதை செய்ய முடியலையே என்ற ஏக்கத்தெல்லாம் தாண்டி உண்மையான பக்தியோடு நாம் கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான ஒரு விஷயமாக இருந்தாலும் பக்த வத்சலனாக இருக்கக்கூடிய பெருமாள் தூய்மையான பக்தியோடு நாம் சமர்ப்பிக்கும் பொருளை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு குரூர் அம்மாவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு சாட்சி. இன்னைக்கும் குருவாயூர்ல போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் குருவாயூர் போகும்பொழுது காத்தால போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தா இந்த சிகப்பு வஸ்திரத்தோட பெருமாளை பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கியூல நிற்கும் பொழுது குருவாயூரப்பன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய குருவாயூர் கேசவனின் அந்த புகைப்படத்தையும் தந்தத்தையும் கட்டாயமா பார்க்கணும். இது மட்டும் அல்ல, குருவாயூர் கோவிலேருந்து தள்ளி எதிர்த்தாப்புல பார்த்தோம்னா ஒரு இடத்துல பெரிய கருடன் சிலை வச்சிருப்பாங்க. ஒரு அரச மரமும் அந்த இடத்துல இருக்கும். அந்த அரச மரத்துக்கு கீழே மஞ்சுளால் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, மஞ்சுளா அப்படின்னு ஒரு பூ விற்கக்கூடிய பெண்மணி. அவளும் ஒரு தீவிரமான குருவாயூர் பக்தை, குருவாயூரப்பன் பக்தை. அவ தினமும் மாலை வேளையில என்ன செய்வா அப்படின்னா, குருவாயூரப்பனுக்காக மாலை கட்டுவதை மட்டுமே தன்னுடைய வேலையாக கொண்டிருப்பாள் மஞ்சுளா. நாள் முழுக்க எல்லாருக்கும் விதவிதமா பூவெல்லாம் கட்டி விற்பனை பண்ணிட்டு தினம் மாலை வேளையில் குருவாயூரப்பனுக்காகவே அழகழகான மாலைகளை கட்டி சமர்ப்பிப்பதையே ஒரு கைங்கரியமாக மாலா கைங்கரியமாக செய்து கொண்டிருந்தாள் மஞ்சுளா என்கிற பக்தை. ஒரு நாள் அவ இதே மாதிரிதான் பூவெல்லாம் கட்டி வச்சிருந்தா. ஆனா மாலை நேரம் தாண்டி இரவு நேரமே ஆயிடுத்து, நடை சாற்றப்பட்டு விட்டது. ஓன அந்த இடத்துல அந்த ஒரு அரச மரம் கீழே நின்று அழுதுன்னு இருந்தாலாம் மஞ்சுளா. என்னால இன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு பூமாலையை சமர்ப்பிக்க முடியலையே, என்ன தப்பு பண்ணினோ தெரியலையே, இன்னைக்கு இந்த கிருஷ்ணன் என்னுடைய மாலையை எடுத்துக்கலையேன்னு அழுதுண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல குருவாயூரப்பனின் சிறந்த பக்தரான பூந்தானம் என்கிறவர் வருகிறார். வந்து மஞ்சுளா கிட்ட கேட்கிறார், ஏமா அழற, உனக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்டதும் மஞ்சுளா சொல்றா, தினமும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லெவல்ல பூமாலைகளை சூட்டி அழகா பூமாலைகளை தொடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். பெருமாளும் அதை ஏத்துட்டு இருந்த. இன்னைக்கு என்னமோ தெரியல, நான் வரத்துக்கு நாடி எடுத்து நடைய சாத்திட்டாங்க. என் கையில பூமாலை இருக்கு, ஆனா அது அந்த குருவாயூரப்பன் ஏத்துக்கலையேன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுதுட்டு இருந்தா. உடனே பூந்தானம் சொன்னார், உன்னுடைய மனசு அங்க உள்ள இருக்கிற பெருமாளுக்கு குருவாயூரப்பனுக்கு நன்னா தெரியும். அதனால நீ என்ன பண்றன்னா, இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லையே குருவாயூரப்பனாக நினைத்து கொண்டு இந்த கல்லுக்கு அந்த பூமாலையை சமர்ப்பித்துடு. நீ இங்க போடுற இந்த மாலைய உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் நிச்சயம் ஏத்துப்பார் அப்படின்னு சொல்றார். உடனேயே குருவாயூரப்பனுடைய மிக சிறந்த பக்தராச்சே பூந்தானம், இவர் சொன்னார்னா நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் என்று மகா விஸ்வாசம் கொண்டு மஞ்சுளா என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய கையில இருந்த அந்த பூமாலைய அந்த கல்லுக்கு போடுறா. அடுத்த நாள் காத்தால ஆறுது. இவ எல்லாருமா போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணும் பொழுது அர்ச்சகர்
பலவிதமான பூமாலைகளை குருவாயூரப்பனின் கழுத்திலிருந்து கயட்டி கொண்டே வருகிறார். ஆனால் ஒரு பூமாலையை மட்டும் அர்ச்சகரால் கயட்ட முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார். ஆனா ஒரே ஒரு பர்டிகுலர் மாலை மாத்திரம் குருவாயூரப்பன் கழுத்திலிருந்து அவங்களால எடுக்கவே முடியல. அந்த சமயத்துல ஒரே கோவில ஒரே கலேபரம், ஒரே குழப்பம். பெருமாளுடைய கழுத்திலிருந்து ஏன் ஒரு மாலையை மாத்திரம் கயட்ட முடியலன்னு எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பூந்தானம் அந்த இடத்துல வந்தவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றாராம், குருவாயூரப்பா, இது மஞ்சுளாவோட மாலையாக இருக்கும்படியானால் அந்த மாலையை நீ கயட்டி விடுன்னு சொன்னதும் டக்குனு மாலை கீழே விழுந்துதான். அப்ப என்ன தெரியுது? ஒரு கல்லை குருவாயூரப்பன் என்று நினைத்து கொண்டு சமர்ப்பித்தாள் ஒரு பக்தை. அந்த பக்த வத்சலனான அந்த பெருமாள் என்ன பண்ணார்? நடை சாற்றப்பட்டு விட்டாலும் எப்படியோ வந்து அந்த பூமாலையை எடுத்துக்கொண்டு தன் கழுத்தில் அதை சூட்டி கொண்டு அந்த பக்தை வாத்சல்யத்தோடு சூட்டிய பூமாலையை நான் என் கழுத்தில் ஏந்தி கொண்டே இருப்பேன், அந்த பக்தையின் பக்தியை நான் இந்த உலகத்திற்கு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி காட்டினா மாதிரியான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார். இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த மஞ்சுளால் அந்த போட்டிருக்கிற இடத்துல எல்லாரும் அந்த இடத்துல நின்று அந்த குருவாயூரப்பனுடைய கோபுரத்தை பார்த்து கையை கூப்பி வணங்குவாங்க. என்ன காரணம்னா, இந்த இடத்துல வந்து தானே குருவாயூரப்பன் அந்த மாலையை எடுத்துட்டு இருப்பார். இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம கையை கூப்பினா கூட கோவிலுக்குள்ள போய் அந்த கும்பல்ல நிக்கணும்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். ஒருவேளை கும்பல்ல நின்று நம்மளால தரிசனம் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், அப்படி ஒருவேளை பண்ண முடியலைனாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். மஞ்சுளா எந்த இடத்துல அந்த பூமாலையை வச்சாலோ அந்த இடத்துல நிச்சயமா அந்த குருவாயூரப்பனின் திருப்பாதம் என்பதும் படிஞ்சிருக்கும். அதனால இந்த இடத்துலயே நின்றுண்டு குருவாயூரப்பனை நோக்கி நம் இரு கைகளையும் கூப்புவோம்னு இன்னைக்கும் குருவாயூர் போறவங்க அத்தனை பேருமே அந்த பெரிய கருடன் சிலை இருக்கிற இடத்துல, அந்த அரச மரம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷமாவது நின்றுட்டு தான் வருவாங்க. அப்படி தான் ஒரு பக்த வத்சலன் தான் அப்படிங்கிறத பெருமாள் நிரூபணம் பண்ணிட்டே தான் இருக்கார். இன்னமும் நிரூபணம் பண்ணிட்டே தான் இருக்க போறார். எவ்வளவோ விதமான பக்திகள் இருக்கு இல்லையா? அந்த நவவித பக்தியில பெருமாள் நம்மிடம் இருந்து கேட்கக்கூடிய பக்தி என்ன? இப்ப நாம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்ரவண பக்தி. என்னன்னா, பெருமாளுடைய பெருமைகளை, அவனுடைய திரு கல்யாண குணங்களை காதுகளால் கேட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுவே ஸ்ரவண பக்தி. இதுவே ஒரு வகையான பக்தி தான். பெருமாளை பத்தி கேட்டு இருக்கும் பொழுது நம்முடைய நினைவு அவனை பற்றி தானே நினைக்கிறது. இந்த பக்தியை கூட பெருமாள், ஆஹா நம்முடைய பக்தர்கள் இந்த மாதிரியான பக்தி செய்யறாளேன்னு நம்மள ரொம்ப கொண்டாடுவாராம். அடுத்தது கீர்த்தனம் பக்தி. நம்மால என்ன ஸ்லோகம் தெரியறதோ, என்ன பாட்டு பாட முடியறதோ அதை அந்த பெருமாள் முன்னிலையிலிருந்து சொல்லும் பொழுதும் பெருமாள் சந்தோஷப்படுவாராம். சக்கிய பக்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பெருமாளையே தன்னுடைய தோழராக தோழியாக நினைத்து கொண்டு தோழமை பாவத்தோடு பெருமாளிடம் செய்யக்கூடிய பக்தி. அடுத்தது ஆத்ம நிவேதனம். என்னுடைய ஆத்மாவையே உன்னுடைய திருவடியில ஒப்படைச்சிட்டேன்பா, இனி என்னையும் என் குடும்பத்தாரையும் பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லி நம்மையே அவனிடம் ஒப்படைப்பது ஒரு விதமான பக்தி. எந்த மாதிரியான பக்தியை நாம் செய்தாலும் அந்த பக்தி உண்மையான பக்தியாக இருக்கும் வரை அந்த பக்தியை உள்ளன்போடு ஏற்றுக்கொள்வார் பெருமாள் என்பதில் சந்தேகமே இல்லை. சோ இன்னிலிருந்து தொடங்கி நாமும் என்ன செய்வோம்? அந்த பக்த வத்சலை நோக்கி அந்த பக்த வத்சலனிடம் நம்மையே நாம் ஒப்படைப்போம், சரணாகதி செய்வோம். அவனுடைய திருவடியில் விழுந்து வணங்கி என்னை காப்பது இனி உன் பொறுப்புன்னு சொல்லிட்டோம்னா போதும். பக்த வத்சலன் நிச்சயமாக தன்னுடைய அடியார்களை காப்பாற்றியே தீர்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு அற்புதமான, நான் முதலையே சொன்ன மாதிரி, பெருமாளுக்கு எத்தனையோ திரு கல்யாண குணங்கள் இருந்தாலும் அந்த கல்யாண குணங்களில் மேன்மையான குணமாக பார்த்து போற்றப்படக்கூடிய அந்த வாத்சல்ய குணத்தை பத்தி நாம் எல்லாம் அனுபவிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சைவ சமய பக்தஜன சபையினருக்கு மீண்டும் அடியேனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.